ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து வேக்சின் தான் போட போகிறோம். பாப்பாவுக்கு வந்து 9 மந்த் கம்ப்ளீட் ஆகி 10 மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன வாரமே வேக்சின் போட முடியல. அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் அவங்களால வர முடியலங்கிறதுனால வந்து போட முடியாமல் போயிடுச்சு. சரி, இந்த வாரமும் நைட் ஷிஃப்ட் தான் இருந்தாலும் எப்படியாவது போய் போட்டுறணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடியில் தான் போடுவாங்க எங்கள் ஏரியா சைடில். அங்கே போயிட்டோம். எப்போவுமே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. 2 பேர் தான் இருந்தாங்க. அங்கே பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு 5 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு விட்டமின் ஏ கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அதையும் ஜெரோன் குட்டிக்கு வந்து அந்த விட்டமின் ஏயும் கொடுத்தாச்சு. சரி, நல்ல வேலை, ஒரு வேலையாக வந்தது 2 வேலை முடிஞ்சிச்சு. நம்மளும் கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து இப்போ வேக்சின் போடுறதுனால இந்த விட்டமின் ஏ இப்போ தரமாட்டோம், 2-3 நாள் கழித்து வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்கன்னாங்க. அப்படியே பாப்பா வந்து ரொம்ப அழுதாங்க. நான் என்னமோ 3 வேக்சின் நினச்சிட்டு போனேன். இப்போ வந்து 4 வேக்சின் போடுறாங்க. 2 கை 2 தொடையிலையும் போடுறாங்க. பாப்பா ரொம்ப அழுதுட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்க சின்ன குழந்தைங்கள பார்த்து அதுங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. அங்கே பால்வாடியில் ஒரு 10 குழந்தைங்கிட்ட இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து சத்து மாவு வச்சு அந்த புட்டு மாதிரி அவிச்சு வச்சுருந்தாங்க. கை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே ஜெரோன் குட்டிக்கும் கொடுத்தாங்க. அவனும் வந்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்ற மாதிரி தெரில. சரி, போகிற வழியில் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்து நான் எல்லோரும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னென்னா பாப்பாவுக்கு தேவையான சிரப்பு, அதுக்கப்புறம் சத்து மாவு பாக்கெட் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப சோகமாகவே இருந்துட்டு இருந்தாங்க. சரி, கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருந்தாங்க. பெயின் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து இப்போ வேக்சின் போடுறதுக்கு அந்த க்ரீன் கலர் அட்டை, RCH ஐடி அட்டையும், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டும் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஆதார் கார்டு இல்லைன்னா வந்து ஆதார் நம்பராவது தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா வந்து வேக்சின் போட மாட்டாங்க. அப்படியே வந்து 4 சத்து மாவு பாக்கெட்டு, பாப்பாவுக்கு வந்து பேராசிட்டமால் சிரப்பு, ஜெரோனுக்கும் ஜெஸ்லினுக்கும் வந்து மல்டி விட்டமின் ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெரோன் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தான். சிரப்பு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னென்னா வேக்சின் போட்டாலே நம்மளுக்கு தாய்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க நோயின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். பாப்பாவுக்கு இன்னும் வலி அந்தளவுக்கு இப்போ தெரியல போல். அதனால் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வேக்சின் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வேக்சின் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, போக போக தான் தெரியும். ஃப்ரிட்ஜில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒத்தனை கொடுக்குறதுக்கு ஐஸ் கட்டிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்தா காலையில் தான் ஊற்றினேன். நேற்றே ஊற்றணும்னு நினச்சேன், ஊற்ற முடியல, டைம் இல்லை. அப்புறம் இப்போ பார்த்தேன் ஓரளவுக்கு ஐஸ் க்யூப் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 ஹவரில் ரெடி ஆயிரும். சரி, ஒத்தனை பண்ணுறதுக்குள்ளே ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜை மூடி வச்சாச்சு. பாப்பா அப்படியே வந்து நான் கொஞ்சம் தூரமாக போனாலும் அழுகுறாங்க. பக்கத்துலேயே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, தூரமாக போனால் அழுகுறா, கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால அப்படியே தூக்கி நடந்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் வலி இருக்குது போல், அப்படியே சோகமாக இருந்தால். அப்படியே என் பையன் வந்து அப்படியே தூங்கிட்டான். பாப்பாவும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. சரி, இனிமேல் என்ன நம்ம சமையல் பண்ணிடுவோம். அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே சமையல் பண்ணால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி தான் லேசாக வெயில் அடிக்குது. பெட்ஷீட் எல்லாம் மோண்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து வெயில் அடித்தா தான் காயின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பெட்ஷீட்டையும் துவைக்க போட்டாச்சு. இன்னும் 1 பக்கெட் அளவுக்கு துணி இருக்குது. அதையும் அடுத்த ரவுண்டு போடணும். அப்புறம் அப்படியே ஐஸ் க்யூபும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப் வச்சு அப்படியே ஒத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து அந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்குது போல், தொடவே விடலை. கையை வச்சு தட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2 கை 2 காலுங்கிறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளுக்கே ஒரு ஊசி போட்டாலே நம்ம பெயின் தாங்க மாட்டோம். குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படியே ஐஸ் ஒத்தனை பண்ணவே விடலை. தட்டி தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படியே பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த இடத்துல அப்படியே நெல்லிக்காய் சைஸில் வீங்கிரும். அப்படி பண்ணினோன்னா பெயினும் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் இந்த மாதிரி ஐஸ் ஊத்தனம் பண்ணும்போது. அந்த கட்டி உருவாகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் ஒரு டைம் வந்து ஒரு ஐஸ் க்யூப் கரையிறதுட்டையும் ஐஸ் ஊத்தனம் பண்ணி முடிச்சாச்சு. சரி, அப்படியே பாப்பாவுக்கு மதியம் சாப்பாடு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேரட்டு, பீட்ரு, உருளைக்கிழங்குலாம் போட்டு அதை கொடுக்கலான்னு. பாப்பா வந்து ஐஸ் ஊத்தனம் பண்ண பிறகு தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கடைஞ்சி வச்சலான்னு கடைஞ்சி ரெடி பண்ணிவிட்டேன். பாப்பா தூங்குகிற சைடு கேப்லேயே வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக தான் சமைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேன். அவங்களும் பசி போல் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டாங்க. எப்போவுமே நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என்னென்னா பாதி தான் சாப்பிட்டாங்க. அதுக்கு மேலே சாப்பிடலன்னு, அதுக்கு மேலே துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, போதும், சாப்பிட்ட வர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு
பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே நானும் ஜெயரான் குட்டியும் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்னா ரசம், வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் தொக்கு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. சிம்பிளாக பண்ணியாச்சு, இதுக்கு மேலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நான் காலையில் நானும் சாப்பிடல, ஜெயரான் குட்டியும் சாப்பிடல. அப்படியே நாங்கள் 2 பேரும் சாப்பிட உட்காந்தாச்சு. கீழே உட்காந்தோடனே பாப்பா வந்து தட்டை பிடுங்க வரான்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயரான் குட்டி கட்டில் மேலே ஏறி உட்காந்து சாப்பிட வந்தாச்சு. அப்படியே நானும் என் பையனும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. 2 பேருமே காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தோம். 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ தான் சாப்பிட்டு முடிக்கிறோமே. இப்படி தான் போச்சு நண்பர்களே. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பாப்பாவை வேக்சின் போட்டதுனால அடிக்கடி ஒத்தனம் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கணும். பேராசிட்டமால் ட்ராப்ஸ் வந்து ஃபீவர் இருந்தால் தான் கொடுக்க சொன்னாங்க. அது வந்து இப்போதைக்கு பாப்பாவுக்கு ஃபீவர் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றி விடணும். ஏன்னா பெயின் கொஞ்சம் கம்மியாகும்ல, எப்படியும் 4 இடங்கிறப்போ பெயின் அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஊற்றி விடணும். அப்படியே பாப்பாவை தூக்கிக்கிட்டே நடந்துக்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். பாப்பாவுக்கு வேக்சின் போடுறதுக்கு பாப்பாவுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையோ வந்து எனக்கு நேற்றுலேருந்தே தூக்கம் இல்லை. எப்போவுமே பேபிக்கு வேக்சின் போட்டோன்னா அதுக்கு முந்தின நாள்லேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இப்படி தான் போச்சு நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.